Next we are going to discuss about the unit 5 book back exercise. See the first one. Write the IUPAC name for the following complexes. So Na2 NiEDTA. So இதுல வந்து EDTA வந்து ligand. So இது வந்து cation anion. So நம்ம இப்படி இருக்கும்போது cation first நேம் பண்ணணும். அதுக்கு நேம் வந்து sodium. So next வந்து ஒரு complexக்கு வந்து ஸ்கொயர் பிராக்கெட்ல இருக்கிறது ஆனியன், அதுக்கு நேம் பண்ணணும். ஸோ இதில் வந்து லிகாண்ட் வந்து என்ன EDTA. ஸோ அதுக்கு நெக்ஸ்ட் வந்து நேம் பண்ணணும். ஸோ EDTயோட நேம் என்ன 2-2-2 ஈத்தேன் 2-டைல் டைநைட்ரிலோ டெட்ரா அசிட்டாட்டோ. ஸோ நெக்ஸ்ட் இதில் மெட்டல் ஆட்டம் என்ன நிக்கல். ஸோ அதை வந்து எப்படி எழுதுறோம் நிக்கலேட் 2. ஸோ நெக்ஸ்ட் வந்து AgCN மைனஸ். ஸோ இதில் வந்து லிகாண்டுக்கு ஒரு காம்ப்ளெக்ஸில் இருக்கும்போது லிகாண்டுக்கு ஃபஸ்ட்டு நேம் பண்ணணும். ஸோ அது வந்து என்ன டைசயனிடோ. இதில் வந்து மெட்டல் வந்து அர்ஜென்டிடேட் 1 அயான். ஸோ நெக்ஸ்ட்டு COEN3SO4 த்ரைஸ். ஸோ இது வந்து கேட்டையன், இது வந்து ஆனியன். ஸோ கேட்டையனுக்கு ஃபஸ்ட்டு நேம் பண்ணணுமா. இதில் லிகாண்ட் வந்து என்னது EN. ஸோ அதாவது ஈத்தேன் டயமின். ஸோ அப்போ வந்து இது எத்தனை டைம்ஸ் இருக்குது 3 டைம்ஸுங்கிறனால அது என்ன பண்ணுவோம் ட்ரிஸ். ஸோ ட்ரிஸ் ஈத்தேன் 1-2-diamine. இங்கே வந்து மெட்டல் வந்து கோபால்ட் 3 சல்ஃபேட். See the fourth one COONONH3 5. ஸோ இதில் வந்து ரெண்டு லிகாண்ட் இருக்குது. ஸோ வந்து அல்ஃபபெட்டிக்கல் படி நேம் எழுதணும். ஸோ அது வந்து என்னது பென்டா அமன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ONO நைட்ரிட்டோ. ஸோ அது வந்து ஆக்சிஜனால் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ அதனால் அது எப்படி எதுவும் நைட்ரிட்டோ காப்பா O. ஸோ இது வந்து நெக்ஸ்ட் மெட்டல் வந்து என்னது கோபால்ட்டோட ஆக்சிடேஷன் நம்பர் வந்து +3 ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அதனால் கோபால்ட் 3 அயான். ஸோ நெக்ஸ்ட் வந்து PTNH32 ClNO2. ஸோ இங்கே வந்து 3 லிகாண்ட் இருக்குது. ஸோ ஒன்றுக்கு மேலே லிகாண்ட் இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம் அல்ஃபபெட்டிக்கல் படி அதை வந்து எழுதணும். ஸோ டைஅமன் குளோரிடோ. ஸோ நைட்ரோ. ஸோ அதுதான் நைட்ரஜனால பாண்டிங்கில் இன்வால்வ் இருக்கிறதுனால நம்ம என்ன எழுதுறோம் காப்பா N. இங்கே வந்து நெக்ஸ்ட் மெட்டல் ஆட்டம் வந்து பிளாட்டினம். ஸோ பிளாட்டினம் 2. So next write the formula for the following coordination compounds. Potassium hexacyanidofferrate 2. So potassium ங்கிறது cation. ஸோ அதை ஃபஸ்ட்டு எழுதிடுறோம் கேட்டேன்னு பொட்டாசியம் எழுதியாச்சு. தென் ஸ்கொயர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணோம். ஸோ அதில் அயன் வந்து மெட்டல். ஸோ அதை எழுதிடுறோம் அயன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஹெக்ஸாசைனோ. ஸோ அப்போ சைனிக் குரூப் வந்து 6 டைம்ஸ் இருக்குது. ஸோ அதை அப்படியே எழுதிடுறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பென்டா கார்போனில் அயன். ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே ஃபஸ்ட்டு எழுதுகிறோம் அயன்கிறது மெட்டல். ஸோ அதை எழுதியாச்சு. நெக்ஸ்ட் வந்து பென்டா கார்போனைல்ங்கிறது லிகாண்ட். ஸோ கார்போனைல் குரூப் 5 டைம்ஸ் எழுதணும். ஸோ நெக்ஸ்ட் பென்டா அமன் நைட்ரிட்டோ காப்பா N கோபால்ட் 3 அயான். ஸோ இதில் கோபால்ட்டுங்கிறது சென்ட்ரல் ஆட்டம், அதை ஃபஸ்ட்டு எழுதுகிறோம். ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன லிகாண்ட் இருக்குது அமீன் குரூப். ஸோ எத்தனை டைம்ஸ் 5 டைம்ஸ். ஸோ NH3 5 டைம்ஸ். சாரி இங்கே 6 இருக்குது. ஸோ we need to write 5. ஸோ அண்ட் தென் நைட்ரிட்டோ குரூப் எதால் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிருக்கு. ஸோ இங்கே வந்து நம்ம இங்கே வந்து என்ன பண்ணோம் N-ஓன்னு போகணும். ஸோ காப்பா N இல்லையா. ஸோ நைட்ரஜனால பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிருக்குது. ஸோ ஹெக்ஸா அமீன் கோபால்ட் 3 சல்ஃபேட். ஸோ ஹெக்ஸாமின்னா 6 டைம்ஸ் அமீன் குரூப் எழுதணும். ஸோ அண்ட் தென் கோபால்ட்டோட பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகிருக்குது. ஸோ அண்ட் தென் வெளில வந்து காம்ப்ளெக்ஸுக்கு வெளில வந்து என்ன பண்ணணும் சல்ஃபேட்னு எழுதுறோம். ஸோ அண்ட் தென் சோடியம் வந்து ஃபஸ்ட்டு எழுதியாச்சு. ஸோ அண்ட் தென் டெட்ராஃப்ளூரிடோனா ஃப்ளூரைடு குரூப் வந்து 4 டைம்ஸ் இருக்குது. ஹெக்ஸா டை ஹைட்ராக்சிடோ. ஸோ ஹைட்ராக்சில் குரூப் 2 டைம்ஸ் இருக்குது. ஸோ அண்ட் தென் குரோமேட்டுங்கிறது மெட்டல் ஆட்டம். ஸோ அதை அப்படியே எழுதிடுவோம். So see the third one, arrange the following in order of increasing metal conductivity. So 3 complexes வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து இன்க்ரீசிங் ஆர்டரில் இது சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணும்போது என்ன ஆகும். ஸோ அயான்ஸ் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வரும் இல்லையா. ஸோ நம்பர் ஆஃப் அயான்ஸ் இதுக்கு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு வந்து கண்டக்டிவிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ Mg. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸுக்கு வந்து மோலார் கண்டக்டிவிட்டி அதிகம் than the remaining 2.
So next, give an example of coordination compound used in medicine. So medicine use பண்ற so ரெண்டு coordination compound வந்து கேட்டிருக்காங்க. So cisplatin வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்? Cancer treatmentக்கு யூஸ் பண்றோம். So and then hemoglobin and chlorophyll. Hemoglobin வந்து so நம்ம bloodல வந்து present ஆயிருக்குது. So and then chlorophyll complex வந்து so it's used for the photosynthesis. So next, based on the VB theory, explain the CrNS3 6 is paramagnetic, nickel CN4 வந்து diamagnetic. So இதுக்கு வந்து என்ன பண்றோம்? First வந்து CrNS3 6 இதுல வந்து chromium வந்து +3 oxidation state இருக்கு. So அதுக்கு வந்து electronic configuration எழுதுறோம். So 3d3 4s0. So d orbital எத்தனை எலக்ட்ரான் இருக்குது? 3 எலக்ட்ரான் இருக்குது. So இப்போ இதுல வந்து அமோனியா வந்து ligand. So அது வந்து weak field ligandங்கிறதுனால இங்க வந்து pair பண்ணல. So அப்படியே இருக்குது. So அப்போ இது என்ன coordination number 6. ஏன்னா 6 அமோனியா வந்து குரோமின் கூட பாண்டிங்ல இன்வால்வ் ஆயிருக்கு. அப்போ coordination number 6. ஸோ இப்போ 6 ligand வந்து இங்கே வந்து அப்ரோச் பண்ணும். இங்கே வந்து எத்தனை வேக்கண்ட் ஆர்பிட்டல் இருக்குது? 1 2 3 4 5 6. ஸோ இந்த 6 வேக்கண்ட் ஆர்பிட்டலில் அந்த 6 அமோனியா வந்து எலக்ட்ரான் பேரை வந்து ஸோ ஃபில் பண்ணும். ஸோ அது ஃபில் பண்ணும்போது இந்த என்ன பண்ணும்? இந்த 6 ஆர்பிட்டல் வந்து ஈக்குவல் எனர்ஜியாக இருக்கும். ஸோ அது ஹைப்ரிடைஸ்டு ஆகிடும். ஸோ ஹைப்ரிடைஸ்டு ஆர்பிட்டலாக மாறும். ஸோ இது வந்து என்ன ஹைப்ரிடைசேஷன்? D2ல 2, Sல 1, P ஆர்பிட்டல்ல 3. ஸோ D2sp3 ஹைப்ரிடைசேஷன். ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா D ஆர்பிட்டல் உள்ளே இருக்கிற D ஆர்பிட்டல் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுது. ஸோ அதனால இது வந்து என்ன சொல்கிறோம்? இன்னர் ஆர்பிட்டல் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதில் வந்து எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் வந்து இருக்குது? 3 அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ அதனால இது வந்து பேராமேக்னெட்டிக் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதுக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ அப்போ μs = square root of n into n plus 2. ஸோ என்னங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரான். ஸோ 3 into 3 plus 2. ஸோ ஸ்கொயர் ரூட் எடுக்கும்போது நமக்கு என்ன வேல்யூ கிடைக்கும்? 3.87 bm. ஸோ bmங்கிறது போர் மேக்னெட்டா. ஸோ தட் இஸ் த யூனிட் ஆஃப் தி மேக்னெட்டிக் மூமெண்ட். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் Ni. ஸோ நெக்ஸ்ட் வந்து NiCN4. ஸோ இதில் நிக்கல் வந்து +2 ஆக்சிடேஷன் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ அதோட எலக்ட்ரானிக் கன்ஃபிகரேஷன் வந்து எழுதுகிறோம் 3d8 4s0. ஸோ அப்போ டி ஆர்பிட்டலில் 8 எலக்ட்ரான் வந்து ஃபில் பண்ணுறோம். ஸோ இதில் வந்து லிகாண்ட் வந்து என்ன? சயனைட். சயனைடுங்கிறது வந்து ஒரு ஸ்ட்ராங் ஃபீல்டு லிகாண்ட். ஸோ அப்போ இங்கே இருக்கிற சிங்கிள் எலக்ட்ரானை என்ன பண்ணுறோம்? பேரப் பண்ணிடும். ஸோ இங்கே இருக்கிற 2 எலக்ட்ரான் பேரப் ஆகிடுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன ஆகும்? கோஆர்டினேஷன் நம்பர் வந்து என்ன? 4. ஸோ அப்போ 4 லிகாண்ட் வந்து ஸோ அவங்க வந்து பாண்டிங்கில் வந்து இன்வால்வ் ஆகுது. ஸோ அப்போ 4னா இங்கே 1 2 3 4. ஸோ அப்போ இதில் 4 லிகாண்ட் வந்து 4 வேக்கண்ட் ஆர்பிட்டல் வந்து ஃபில் பண்ணுது. ஸோ அப்போ வந்து இது என்ன ஹைப்ரிடைசேஷன்? DsP2 ஹைப்ரிடைசேஷன். ஸோ இதோட ஜியோமெட்ரி பார்த்தோம்னா ஸ்கொயர் பிளேனார். ஸோ இதோட மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டி எத்தனை அன்பேர்டு எலக்ட்ரான் இருக்குது? ஸோ எதுவுமே இல்லை. ஸோ எல்லா எலக்ட்ரானுமே வந்து பேரப் ஆகிருக்குது. ஸோ அதனால இது வந்து என்னது? டயாமேக்னெட்டிக். ஸோ இதுக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் வந்து என்ன? μs = square root of n into n plus 2. ஸோ அப்போ என்னங்கிறது நம்பர் ஆஃப் அன்பேர்டு எலக்ட்ரானே இல்லை. ஸோ ஓவராலாகவே என்ன ஆகும்? 0. ஸோ நெக்ஸ்ட் வந்து geometrical all possible geometrical isomers for the complex. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸுக்கு geometrical isomers வந்து வரைய சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து என்ன பண்ணலாம்? 2 சிஸ் ஃபார்ம் வரையலாம், 1 வந்து டிரான்ஸ்ஃபார்ம் வரையலாம். ஸோ இன்னொன்று வந்து பார்த்தோம்னா ஆப்டிக்கலி ஆக்டிவ் காம்பவுண்ட் இதுக்கு வந்து வரையலாம். ரைட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டைட்டேனியம் H2O வந்து 6th டைட்டேனியம் 3+ வந்து கலர்டாக இருக்குது. ஆனால் ஸ்கேண்டியம் 3+ வந்து கலர்லெஸ் காம்பவுண்டாக இருக்குது. ஸோ என்ன ரீசன்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து டைட்டேனியம் 3+ல வந்து பார்த்தோம்னா ஸோ அங்கே வந்து டி ஆர்பிட்டலில் ஒரு எலக்ட்ரான் இருக்குது. ஸோ இங்கே வந்து அது வந்து என்ன ஆகும்னா டிவி ட்ரான்சிஷனால் இங்கே இருக்கிற ஒரு எலக்ட்ரான் வந்து என்ன ஆகும்? ஸோ
T2Gலேருந்து ஆக்டாஹெட்ரல்ங்கிறதுனால T2Gலேருந்து EG லெவலுக்கு வந்து ஷிஃப்ட் ஆகும். ஸோ அதுதான் அது வந்து அதனால வந்து ஒரு கலர் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ அதுதான் வந்து என்ன சொல்கிறோம், DD டிரான்சிஷன் சொல்லுவோம். எலக்ட்ரான் வந்து லோயர் எனர்ஜிலேருந்து ஹை எனர்ஜி ஷிஃப்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து நமக்கு வந்து கலர் கிடைக்கும். ஸோ the color of the titanium 3+ is purple in color. ஸோ ஆனால் ஸ்காண்டியம் 3+ வந்து என்னது, ஸோ இங்கே இருக்கிற D ஆர்பிட்டலில் வந்து எலக்ட்ரானே இல்லை, D0. ஸோ அப்போ வந்து என்னாகும், அதனால DD டிரான்சிஷனுக்கு பாசிபிளே கிடையாது. ஸோ அதனால ஸ்காண்டியம் 3+ வந்து கலர்லெஸ். ஸோ Ma2B2C2க்கு எக்ஸாம்பிள் இந்த மாதிரி டைப்புக்கு எக்ஸாம்பிள் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் Ma2B2C2. ஸோ அந்த பார்த்தோம் இல்லையா, Ma2B2C2 அதுக்கு ஐசோமர்ஸ் வந்து போட்டுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், you want test to differentiate. ஸோ இந்த காம்ப்ளெக்ஸுக்கு இந்த காம்ப்ளெக்ஸுக்கும் நம்ம எப்படி வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ வென் அயானைசேஷன், ஸோ அயனைஸ் பண்ணும்போது நம்ம வாட்டரில் வந்து டிசால்வ் பண்ணும்போது என்னாகும், ஸோ அதில் இருக்க அயான்ஸ் வந்து தனித்தனியாக பிரிஞ்சு வரும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம டிஃப்ரெண்ட் ரிஏஜன் கூட நம்ம ரியாக்ட் பண்ணும்போது ஸோ டிஃப்ரெண்ட் ப்ராடக்ட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ வந்து இதில் வந்து பார்த்தோம்னா சல்ஃபேட் வந்து வெளில இருக்குது, ரைட். சல்ஃபேட் வெளில இருக்கும்போது நம்ம பேரியம் கூட சில்வர் கூட ரியாக்ட் பண்ணும்போது என்னாகும், இந்த பேரியமும் சல்ஃபேட்டும் சேர்ந்து பேரியம் சல்ஃபேட் ஒயிட் precipitate வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே ஆனால் இந்த சில்வரும் சல்ஃபேட்டும் சேர்ந்து ஒரு ரியாக்ஷன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ லைக் தட் ஒரு குளோரினை வந்து கவுண்டர் அயனாக போட்டு ஸோ அதை வந்து நம்ம பேரியம் கூட ரியாக்ட் பண்ணுறோம். ஸோ இது வந்து பேரியம் கூட ரியாக்ஷனில் இன்வால்வ் ஆகாது. ஸோ ஆனால் சில்வரும் குளோரைடும் சேர்ந்து சில்வர் குளோரைட் ஒயிட் precipitate ஃபார்ம் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து in an octahedral complex draw the structure for the splitting of d orbital. ஸோ ஆக்டாஹெட்ரலில் வந்து ஸோ d orbital வந்து ஃப்ரீ அயானாக இருக்கும்போது ஸோ இப்படி வந்து இருக்கும். ஸோ ஒன்ஸ் லிகாண்ட் வந்து அதை அப்ரோச் பண்ணோன்னே என்னாகும், ஸோ அதை சுற்றி வந்து ஒரு ஸ்பெரிக்கல் ஃபீல்டு ஃபார்ம் பண்ணும். ஸோ அண்ட் தென் ரிப்பல்ஷன்னால என்ன ஆகுது, ஸோ அந்த d orbital வந்து ஸ்ப்ளிட்டிங் வந்து நடக்கும். ஸோ இதில் வந்து EG ஆர்பிட்டல் தான் வந்து என்னென்னா ரிப்பல்ஷன் அதிகமாக இருக்கிறதுனால ஸோ அது வந்து மேலே போகும். ஸோ அந்த T2G கீழே வந்து போயிடும். ஓகே. ஸோ இதோட எவ்வளோ எனர்ஜி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா +3/5. இதில் வந்து T2G செட் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகுதுன்னு பார்த்தோம்னா -2/5 ΔO. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா இது வந்து என்னென்னா பேரி சென்டர். ஸோ இதுக்கு இந்த கேப் வந்து இருக்கு இல்லையா, ஸோ அதுதான் வந்து என்ன சொல்லணும்னா ΔO. ஸோ தட் இஸ் கிறிஸ்டல் ஃபீல்ட் ஸ்ப்ளிட்டிங் எனர்ஜி இன் தி ஆக்டாஹெட்ரல் ஃபீல்ட். ஸோ நெக்ஸ்ட் வந்து லிங்கேஜ் ஐசோமர்ஸ். ஸோ லிங்கேஜ் ஐசோமர்ஸ்னா என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு மெட்டல் கூட இது வந்து என்னென்னா ஒரு ஆம்பிடென்டேட் லிகாண்ட். ஸோ ஆம்பிடென்டேட் லிகாண்ட்னா இதில் வந்து 2 பாசிபிள் வந்து இருக்கும். எதர் நைட்ரஜனால் மெட்டலில் பாண்ட் வந்து ஃபார்ம் பண்ணலாம், இல்லைன்னா ஆக்சிஜனால் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகலாம். ஸோ 2 பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் இந்த காம்பவுண்டில் பார்த்தோம்னா நைட்ரஜனால் பாண்டிங் இருக்குது. ஸோ இதில் பார்த்தோம்னா ஆக்சிஜனால் பாண்டிங்கில் இருக்குது. ஸோ இதுதான் எக்ஸாம்பிள் ஃபார் தி லிங்கேஜ் ஐசோமரிசம். ஸோ நெக்ஸ்ட் வந்து கிளாசிஃபை தி ஃபாலோயிங் லிகாண்ட் பேஸ்ட் ஆன் தி நம்பர் ஆஃப் டோனார் ஆட்டம்ஸ். ஸோ இதில் வந்து டோனார் ஆட்டம் NH3ல எத்தனை டோனார் ஆட்டம் இருக்கும், ஒரு நைட்ரஜன். ஸோ அதனால் இது வந்து மோனோடென்டேட். ஸோ இதில் வந்து பைடென்டேட்டில் பார்த்தோம்னா 2 ஆக்சிஜன் வந்து டோனராக இருக்கும். ஸோ அதனால் அது வந்து பைடென்டேட். ஸோ பிரிடினில் ஒரு நைட்ரஜனால் பாண்டிங்கில் இருக்கும். ஸோ டோனார் ஆட்டமாக இருக்கும். ஸோ அது வந்து மோனோடென்டேட். ENல 2 நைட்ரஜன். ஸோ அதனால் பைடென்டேட். ட்ரை அமினோ ட்ரை எத்தல் அமின். ஸோ இதில் வந்து 3 டோனார் ஆட்டம் இருக்கும். அதனால இது வந்து என்னது பாலிடென்டேட். ஸோ நெக்ஸ்ட் வந்து டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தி டபுள் சால்ட் அண்ட் தி coordination compound. ஸோ டபுள் சால்ட் வந்து நம்ம வந்து வாட்டரில் வந்து இப்போ டிசால்வ் பண்ணுறோம்னா
ஸோ அதில் இருக்க அயான்ஸ் எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ அப்போ வந்து எக்ஸாம்பிள் மோர் சால்ட் FeSO4 அமோனியம் சல்ஃபேட் ஃபெரஸ் சல்ஃபேட் அது வந்து வாட்டரில் டிசால்வ் பண்ணும்போது என்னாகும் Fe தனியாக சல்ஃபேட் தனியாக அமோனியா தனியாக எல்லாமே தனித்தனியாக பிரிஞ்சு வந்துடும். ஸோ இட் லாஸ் their ஐடென்டிட்டி. ஸோ இதே வந்து நம்ம கோஆர்டினேஷன் காம்பவுண்டை வந்து நம்ம டிசால்வ் பண்ணும்போது என்னாகும் இட் நெவர் டிசோசியேட் இன்டு சிம்பிள் அயான்ஸ். ஸோ வெளில இருக்கிற அயான்ஸ் வந்து பிரிஞ்சு வெளில வரும். ஸோ ஆனால் ஸ்கொயர் ப்ராக்கெட்குள்ளே இருக்கிறது ஸோ அப்படியே தான் இருக்கும். ஸோ இது do not lose their identity. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாஸ்லேட்ஸ் ஆஃப் த வெர்னர் தியரி. ஸோ வெர்னர் தியரி வந்து 2 டைப் ஆஃப் வேலன்சி வந்து இருக்கும். ப்ரைமரி வேலன்சி, செகண்டரி வேலன்சி. ஸோ இதில் வந்து பார்த்தோம்னா அவுட்டர் ஸ்பியர் இன்னர் ஸ்பியர்னு 2 வந்து இருக்கும். ஸோ அவுட்டரில் இருக்கிறது வந்து என்ன சொல்லுவோம்னா அயனைசேஷன் ஸ்பியர். ஸோ அதில் இருக்கிற ஒரு அயானை வந்து நம்ம டிசோசியேட் பண்ணி தனியாக எடுத்துட முடியும். ஸோ ஆனால் இன்னர் ஸ்பியரில் இருக்கிறது வந்து என்ன சொல்லுவோம்னா கோஆர்டினேஷன் ஸ்பியர். ஸோ அதில் இருக்கிற அயானை வந்து நம்மளால் பிரித்து எடுக்க முடியாது. ஸோ ப்ரைமரி வேலன்சினா எதை ரெஃபர் பண்ணுது ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை ரெஃபர் பண்ணுவோம். செகண்டரி வேலன்சினா வந்து கோஆர்டினேஷன் நம்பரை வந்து ரெஃபர் பண்ணுது.